ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எக்கில் ஆம்லெட் சாப்பிட்ருப்பீங்க, அட்டை சாப்பிட்ருக்கீங்களா? இன்னைக்கு சாப்பிடலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாமா? பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது இல்லாமல் இன்னும் 2 பேர் இருக்காங்க. அவங்க லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவாங்க. நம்ம இப்போ ஆரம்பிக்கலாமா? ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மெல் போன பிறகு நம்ம எடுத்து வச்சிருந்தா வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூளும் இதில் ஆட் பண்ணிடுறேன். இது பாதி வதங்கிடுச்சு. நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். நான் சொன்ன அந்த முக்கியமான 2 பேர் இவங்க தாங்க. 1/2 கப் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் சோம்பு. இவங்கள மிக்சியில் சேர்த்து நம்ம குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்ச பொடியை வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நம்ம அட்டோட மெயின் ஹீரோவை இவர் தாங்க. நான் இன்னைக்கு ஒரு 6 முட்டை ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எக் ஆட் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டியாக ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த பஞ்சு மாதிரி இருக்கிற முட்டை ஆட்டை நீங்களும் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆசத்துங்க. Till then, it's bye from Charu. Hello friends,